இருந்தால் தான் வளர்ச்சி வர முடியும். அதே போல நம்முடைய வீட்டில் மகளாக அல்லது மருமகளாக வந்திருக்கிற அன்பு பிள்ளை மூலமாகவும் ஆண்டவர் பெரிய ஒரு காரியங்களை செய்திருக்கிறார். அதனாலே இன்றைக்கு நாம் இப்படி ஒரு சந்தோஷமான நிலையில் காணப்படுகிறோம். எனவே நான் இந்த வீட்டை நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த வீட்டிற்கு பிறந்து இருக்கிறவர்கள், வந்து இருக்கிறவர்கள் எல்லாருமே சிறப்பானவர்களாக இருக்கிறார். இதுவும் ஆண்டவருடைய பெரிய கிருபை. ஒரு ஆள் மோசமாக இருந்தால் கூட, ஒரு மருமகன் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் இருந்தால் கூட அந்த வீட்டில் பெற்றோர்கள் இருக்கிறது வரைக்கும் அவர்களுக்கு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. வெளியில் ஒரு விதமாய் பேசிக்கொண்டாலும் அது இருதயத்தை ஊடுருவக்கூடிய காரியமாக இருக்கும். நாம் நிறைய வீடுகளை பார்க்கிறோம். இப்படி சொந்த இருதயத்தில் கூட நாம் உணர முடியும். இவைகளிலெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற டெலிவரன்ஸ், விடுதலை என்பது பெரிய காரியம். இது நீங்கள் நினைக்கிறது மாதிரி இதை விட ஒரு பெரிய செல்வம் இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்படி ஒரு பெரிய செல்வந்தர்களாக நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். செல்வந்தர்கள் செல்வ சீமானாக இருப்பார்கள். செல்வத்தை, எல்லா செல்வங்களையும் பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. பணக்காரன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அவன் புஸ்தகத்தை வாங்குவான், படிக்க முடியாது. மருந்தை வாங்குவான், நோயிலிருந்து விடுதலை அடைய முடியாது. அதுதான் பணக்காரன். ஆனால் செல்வந்தன் அப்படி அல்ல. எனவே நீங்கள் அப்படி ஒரு உயர்ந்த நிலையில் உங்களை ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த நிலையிலிருந்து தான் எல்லாம் பார்க்கணும். அல்லேலூயா. எனவே அப்படி ஆண்டவரை துதிப்போம். கொஞ்ச நேரம் இந்த இப்பொழுது இவ்வளவு நன்மைகளை செய்து இந்த புதிய இடத்திலே கற்பனை எட்டாதபடிக்கு அமர செய்திருக்கிற அந்த உயிருள்ள ஆண்டவர் எல்லாரும் துதிப்போம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர். ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர். உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எத்தனையோ புது பாடல் நாவில் வைத்தீர். எத்தனையோ புது பாடல் நாவில் வைத்தீர். லட்சங்களை ரட்சிக்க பயன்பட